ரொம்பவுமே எம்மியான கேக் வந்து சத்து மாவு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்து மாவு இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கூடவே ராகி மாவு ஒரு 3 டீஸ்பூன் அதிலே ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்புக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன், நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்பூனில் தான் சேர்க்குறேன், அதனால் ஒரு 7 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது கூடவே நம்ம வந்து நல்ல இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு கம்மியாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் பால் வந்து இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா அதை வந்து கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடும்போது அந்த நாட்டு சக்கரை அந்த மாவு எல்லாமே சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக்கு செய்கிறதுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு இட்லி சட்டியில் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு இந்த நம்ம கலந்தோம் இல்லைங்களா, அந்த மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி 3மே வந்துட்டு சேர்த்துருக்கேன். எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அது மேலே போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடம் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்குள்ளே இந்த கிண்ணத்தை வந்து நம்ம வச்சிடலாம். மாவு வச்சதை வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிரும். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா இந்த மாதிரி குத்தி பாருங்கள். உள்ள மாவு எதுவுமே இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட கேக் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.